ஆல். ஸோ இந்த வீடியோவில் வந்து MySQL எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ க்ரோம் போயிட்டு MySQL டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வர லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் கீழே வந்தோன்னா MySQL கம்யூனிட்டி GPL டவுன்லோட் இதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். இங்கே வந்ததுக்கப்புறம் MySQL இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ், அதுக்கப்புறம் இங்கே எந்த ஜிபி அதாவது எம்பி அதிகமாக இருக்குதோ அதை தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணுறதுக்கு லாகின் செய்யணும் கேட்கும், ஆனால் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நோ தேங்க்ஸ், ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி டவுன்லோட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட டிபி ஒரு வாட்டி MySQL ஓப்பன் பண்ணிச்சு அந்த பாஸ்வேர்ட் போடுறதா இருக்கும். ஸோ அப்படி மிஞ்சி தான் டவுட் இருந்துச்சுன்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே வேறு ஒரு வீடியோவோட லிங்க் தரேன், அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.